வச்சுங்களேன், நடுவில் மாட்டினது தப்பிக்க முடியாது. ரொம்ப ரேர். சும்மா 1% 2% மிஸ் ஆகலாம். அதர்வைஸ் இந்த கூட்டத்துல ஒரு அனிமல் மாட்டுச்சு, புரியுதா, மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சுச்சு. அந்த விடாமுயற்சி அப்படின்றதும் ஏன்னா கடுமையான போராட்டம் என்பதும் இந்த கேனடி ஃபேமிலிக்கு இருக்குங்க. புரியுங்களா? இன்னும் நேர்ல தெருவில் பார்க்கலாமே. ஏன்னா வேற ஏரியாவில இருந்து எந்த நாயும் அங்க உள்ள வந்துட முடியாது. வந்துட்டா அதை கடைசி வரையும் கொண்டு விரட்டி கொண்டு விடுற வரையும் ஓயாதுங்க, சத்தம் ஓயாது. புரியுங்களா? அது உள்ளெல்லாம் தெருவுக்குள்ளெல்லாம் வரவே முடியாது. அது நம்ம இடம் தானே, நாய் தானே. அந்த டெரிட்டரி அப்படிங்கிறது அதுக்கிட்ட ரொம்ப முக்கியமா இருக்கு. தன்னுடைய எல்லை அந்த டெரிட்டரி ஃபீலிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. புரியுங்களா? ஸோ தன்னுடைய எல்லைக்குள்ள புதுசா யாரும் வரக்கூடாது. யாரு, எந்த ஊருக்காரன், எங்கேருந்து வந்திருக்கான், விசாரிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, அவனால நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா, எதை நோட்டம் விட வந்திருக்கான். ஸோ இவங்களுடைய அந்த சந்தேக புத்தி அப்படிங்கிறது, இவங்களுடைய நயவஞ்சகம் அப்படிங்கிறது, இவங்களுடைய கன்னிங்னஸ் அப்படிங்கிறது, இதெல்லாம் பார்க்க வைக்கும், கேட்க வைக்கும். இது இவங்களுடைய பண்பா இருக்குங்க. ஸோ எதிரியை தன்னுடைய எல்லைக்குள்ள ஊடுருவாம பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கு. சரி, இந்த கார்னிவரஸ் ஃபேமிலின்னு பார்த்தோம், பிரிடேட்டர்னு பார்த்தோம், இது குரூப்ல இருக்குன்னு பார்த்தோம், கடுமையாக போராடும் அப்படின்னு பார்த்தோம், ஹைரார்கி அதாவது சீனியர் ஜூனியரு அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரத்தில் அக்ரெசிவா இருக்கும், ஆக்ரோஷமா இருக்கும், போராட்ட குணமும் இருக்கும். அதே நேரத்தில் பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு போகும், குரூப்புக்காக தன்னை இணக்கமா போக வைக்கும், சில விஷயங்களை அனுமதிக்கும், சில விஷயங்களை ஒத்துக்கும், அனுசரிச்சு போகும். சரிங்களா? குரூப்புக்கு லாயலா இருக்கும், பெரியவங்களுக்கு லாயலா இருக்கும், தன்னுடைய பாஸுக்கு லாயலா இருக்கும், சீனியர் சொன்னதான் ஏற்றுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்தீங்களா? இதோட கீவேர்ட்ஸ் என்னென்னு பாருங்க. அதாவது குரூப்பு கீவேர்ட்ஸ்னா எனக்கு குரூப்பு ரொம்ப முக்கியம். அடுத்தது டீம் ஒர்க்கு ரொம்ப முக்கியம். கம்பைன்டு எஃபர்ட். புரியுங்களா? இது ஒற்றுமையே வெல்லும் அப்படிங்கிற பழமொழி இவங்கள்ட்ட ரொம்ப சரியா பார்க்கலாம். அதே மாதிரி ஹைரார்கி, சீனியரு ஜூனியரு, பாஸு சூப்பர்வைசரு, அந்த தொழிலாளி, அந்த ஹைரார்கி இருக்கு இல்லையா, அது இவங்க எந்த மட்டத்தில் இருந்தாலும் சரி பாஸுக்கு அடங்கி போவாங்க, கீழே உள்ளவங்க இவங்களுக்கு அடங்கி போகணும். புரியுங்களா? ஸோ இவங்க அடங்கி போறதும் இருக்கும், இவங்க அடக்கி வைக்கிறதும் இருக்கும். இவங்கள்ட்ட ரெண்டுமே இருக்கும். ஹை ரேங்க்கு லோ ரேங்க்கு அப்படிங்கிறது இருக்கும். தான் லோ ரேங்க்லேருந்து ஹை ரேங்க்குக்கு போகிறதுக்கு நிறைய போராடுவார், நிறைய முயற்சி பண்ணுவார். புரியுங்களா? ஹையர் எஜுகேஷன் படித்தா நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், படிக்கிறத விட மாட்டார், படிப்பார். புரியுங்களா? அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல நான் சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டணும் அப்படின்னா அடுத்தவங்க கீழே தள்ளிட்டு இவர் மேலே போவார். ஆனால் இவரை தள்ளிட்டு மேலே போகிறது விட மாட்டார். எப்பா அவனை கொடுத்தாலேப்பா, அவனுக்கு இல்லைன்னா சமாளிக்க முடியாது, பிச்சு எடுத்துருவான், பின் எடுத்துருவான்னு சொல்லி பேசுவாங்க இவரை பற்றி. புரியுங்களா? ஏதாவது கொடுக்கணும், முதல்ல அவனை கொடுத்துருப்பா, அவனுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துரு, அப்புறம் மற்றவனுக்கு கொடு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இவருடைய ஹேபிட் அந்த மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஸோ டாப் லெவல் லோ லெவல் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட பார்க்கலாம். ஹை லெவல் லோ கிளாஸ், ஹை லெவல் லோ கிளாஸு, சுப்பீரியர் இன்ஃபீரியர். சரிங்களா? டாமினேட் பண்ணுறது என்ன, அடங்கி போகிறது அப்படிங்கிறது இருக்கும். பாஸ். இவங்களோட கேஸ் டேக்கிங்கில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது. இதில் இருக்கிற வேர்ட்ஸ் ப்ரிடாமினாக இருக்கும். கன்னிங்னஸ் இருக்கும். புரியுங்களா? அதாவது ஏமாத்தல், நயவஞ்சகமாக ஏமாத்தல். உங்களை ஒரு இடத்துக்கு வர வைக்கணும்னா நேரடியாக அந்த விஷயத்த சொல்லி வரணுங்கிற அவசியம் இல்லை, ஏதாவது சொல்லி உங்களை அங்கே வர வைப்பார். புரியுங்களா? அப்போ நீங்கள் எதிர்பார்க்காத உங்களை மாட்டி விடுறதுக்கு வேற யாரோ அங்கே வர சொல்லியிருப்பாரு, உங்களை மாட்டி விட்டுருவார். அதில் அவருடைய நலன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன்னஸ் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட கொஞ்சம் குறைவாக இருக்கும். என்டியூரன்ஸ், கடுமையான முயற்சி, முடிவு பண்ணது தான், டார்கெட் வச்சது தான்.
நான் ப்ரொமோஷன் வாங்கியே ஆகணும்னா வாங்கியே தீருவார். அதுக்காக என்ன வேணாலும் செய்வார். அந்த அந்த குரூப்பு ஒரு பிரேவை வந்து டார்கெட் பண்ணிச்சு அப்படின்னா, ஒரு ஒரு காட்டு பண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன். அங்க வந்து அவர் காட்டு பண்ணி இவங்க இந்த கூட்டம் வந்து டார்கெட் பண்ணிருச்சு அப்படின்னா, ஸோ அதை எப்படி வந்து சுத்தி வளைக்கிறது, அதை எப்படி பிளான் பண்றது, அதை எப்படி அட்டாக் பண்றது, இது எல்லாம் அழகா பிளானிங்கா ரொம்ப கோஆபரேட்டிவா நடக்கும். புரியுங்களா? அது உள்ள மாட்டின காட்டு பன்றி வந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி என்டியூரன்ஸ் கடைசி வரை விடாம போராடி சக்சஸ் பண்றது. போ டவுன் ஹையர் லெவல்ல உள்ளவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து போவாங்க. பிளானிங் இருக்கும். எதை ஒன்றும் முன்னால ப்ரியரா பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அதுல ரொம்ப அருமையான பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும். குரூப்பா செயல்படுறது அப்படிங்கிறது, திட்டமிட்டு செயல்படுறது அப்படிங்கிறது, தன்னுடைய சக்சஸ்க்காக விடாமுயற்சியோட பண்றது அப்படிங்கிறது, குரூப்புக்கோட நலனுக்காக ஒன்னா சேர்த்து குரூப்போட சேர்ந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் லீடரா நிறைய பேர் வருவாங்க. டீம் லீடரு, குடும்ப தலைவர், பொறுப்பெடுத்து பண்றது, அடுத்தவங்களுக்கு நிறைய விஷயம் செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா வச்சுப்பாங்க. தன்னை மீறி அவனும் போயிடக்கூடாது. தன்னை மீறி எவனும் போயிடக்கூடாது. அங்க வந்து ரொம்ப காஷியஸா இருப்பாங்க. டிசீட்ஃபுல் ஏமாத்துறது, ஷேரிங் பண்றது, குரூப்புக்குள்ள எல்லாரும் வந்து ஷேரிங் பண்றது, சப்மிசிவா இருக்கிறது, விட்டு கொடுத்து போறது, அனுசரிச்சு போறது, ஒபீடியன்ஸ், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், குரூப்புக்குள்ள உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஃபேமிலியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சங்கத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதெல்லாம் கண்டிப்பா மீற மாட்டாங்க. அடுத்தவங்களையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்க மீறக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஃபெய்த்ஃபுல், அந்த பொதுவான விஷயத்துல என்ன அவங்களுக்கு பாதிப்பு இல்லாத வரையும் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாங்க. லாயல்ட்டி, ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து இங்க அதிகபட்சமா லாயல்ட்டியா இருக்கிறது இங்க வீட்டுல இருக்கிற நாய்கள்கிட்ட நீங்க வந்து பார்க்கலாம். இதே வந்து இதுல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ல வந்து அது ரொம்ப பார்க்க முடியாது. அது குரூப்புல லாயலா இருக்கும். குரூப்ல ஒரு சீனியருக்கு லாயலா இருக்கும். ஓகேவா? இதோட தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா சோசியல் ஹைரார்கி. சோசியல் ஹைரார்கி அது வந்து அதுல பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பெரியவங்க சின்னவங்க, தலைவர், செயலாளர், பொருளாளர், கமிட்டி மெம்பரு, ஆபீஸ் பேரரு, ஆபீஸ்ல வந்து பாஸ், மேனேஜரு, சூப்பர்வைசரு, எம்ப்ளாயி, இந்த மாதிரி வந்து ஹைரார்கியில வந்து இவங்க ரொம்ப ஷார்ப்பா, ரொம்ப அதுல வந்து பர்டிகுலரா இருப்பாங்க. அது அது அந்த குரூப்பு, அந்த ஒரு கம்பெனி, ஒரு ஆபீஸு, ஒரு தொழிற்சாலை, ஒரு குடும்பம், ஒரு ஊரு, இதுல வந்து ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஹையர் பொசிஷன் போறதுக்கு எப்பவுமே கியூரியஸா இருப்பாங்க. ஒரே லெவல்ல இவங்களால இருக்க முடியாது. எப்படி ஒரு குரூப்புக்குள்ள இன்னைக்கு வர்ற ஜூனியரு இன்னைக்கு பிறந்து வளர்ந்து வர்றது 2-3 வருஷத்துல அதுக்கப்புறம் 2-3 தலைமுறை வந்துடும். அப்ப இவங்க சீனியர் ஆயிடுவாங்க. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல இன்னும் ஜூனியரா வருவாங்க. இவங்க இன்னும் சீனியர் ஆயிடுவாங்க. ஒரு கட்டத்துல இவங்க தான் டீமை லீட் பண்ற அளவுக்கு வந்துருவாங்க. எப்படி வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து சாதாரண அடிமட்ட ஊழியரா சேர்ந்து ஆபீஸ்க்கு வந்து சூப்பரண்டா வர்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஹைரார்கி வந்து இவங்க கண்ணு முன்னால பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹைரார்கி முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க. தான் கீழே போயிடாம பார்த்துப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இவங்கள்ட்ட வந்து இருக்கும். காம்படிஷன் இருக்கும், போட்டி இருக்கும், ஹைரார்கி இருக்கும் இவங்கள்ட்ட. அதே மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், தான் குரூப்புக்குள்ள தனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எதிர்பார்ப்பாங்க. எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். அதுல வந்து தனியா ஒதுக்கிப்பாங்க. குரூப்பாக சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுப்பாங்க, தனக்குன்னு சில விஷயங்களும் தனியா வச்சுப்பாங்க. அந்த சோசியல் ஹைரார்கி அப்படிங்கிறது இவங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. அதுல வந்து பர்டிகுலரா இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டில இந்த மல்டிநேஷனல் கம்பெனில, பெரிய பெரிய கம்பெனில இருக்கு பாருங்க, அங்க வந்து இவங்க சூட்டபிள் ஸ்டாஃபா வந்து இருக்க முடியுங்க. ஏன் அப்படின்னா கம்பெனியை வந்து காம்படிட் பண்ணும்.
இப்போ வந்து இன்ஃபோசிஸ் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் இருக்கு, ஆப்பிள் நிறுவனம் இருக்கு. ஒவ்வொரு நிறுவனம் ஒரே விஷயங்கள் தான் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு இடையில போட்டி இருக்கும் இல்லையா? அந்த போட்டி இவங்களால அழகா ஃபீல் பண்ண முடியும். அந்த போட்டி அழகா ஃபீல் பண்ணி, ஏன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு எதிரா ஆப்பிள்ல இருக்க ஒரு நிறுவனத்தை சேர்ந்த ஒரு ஒரு அ அ என்ன சொல்றது? ஒரு பெர்சன் வந்து அந்த எதிர் நிறுவனத்துக்கு வந்து வீழ்த்துறதுக்கு தேவையான ஐடியா குடுக்கறது, அதுக்கான டெக்னாலஜிய டெவலப் பண்றது, இதுல உணர்வுபூர்வமா இருப்பாரு அவரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ரொம்ப உணர்வுபூர்வமான, மிக சரியான, பொருத்தமான ஒரு ஊழியரா வந்து ஊழியராவோ, அதிகாரியாவோ, சிஇஓவோ இவர் வந்து இருப்பாரு. அதனால அந்த கம்பெனிக்கு இவர ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, ஒரு பக்கம் வந்து அந்த கம்பெனிக்கு லாயலா இருப்பாரு. கம்பெனி நினைக்கிற மாரி காம்படிட்டிவா இருப்பாரு. கம்பெனி நினைக்கிற மாரி வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. டீம் ஒர்க் பண்ணுவாரு. இப்ப எல்லாருமே விரும்புறது டீம் ஒர்க் தான். அந்த டீம் ஒர்க் பண்ணுவாரு. டீம வந்து கொஹெசிவா கொண்டு போவாரு. ஏன்னா காம்படிஷன்ல வந்து கம்பெனியோட காம்படிஷன் வந்து இவர் வந்து உணர்ந்து பண்ணுவாரு. ஸோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு பொருத்தமான ஊழியரா வந்து இவர் இருப்பாருங்க. அதே மாரி வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணுவாருங்க. 10 பேரு, 100 பேரு, 1000 பேரு எவ்வளோ பேர் இருந்தாலும் அவரு இருக்கிற தகுதிக்கு தகுந்த மாரி, அவரு சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்பினர்களையும் நல்ல அருமையா குரூப்பா இருக்கிறதுக்கு, குரூப்ல ஒற்றுமையா இருக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இவரு நல்லா ஃபீட் பண்ணுவாரு. நல்லா பேசுவாரு. புரியுங்களா? அவங்கள வந்து அந்த குரூப்போட இணைஞ்சு இருக்கிறதுக்கு வந்து அருமையான ஒரு ஒரு சோர்ஸா இவரு வந்து இருப்பாருங்க. ஸோ டீம் ஒர்க் அண்ட் குரூப் எஃபர்ட் அப்படிங்கிறது. ஏன்னா, இந்த ஃபாக்ஸோடைய அதாவது கேரன் ஃபேமிலியோடைய நாய் ஃபேமிலி, நாய், நரி என்னுடைய ஃபேமிலியோட இதே பார்த்தீங்கன்னா, குரூப் தான் ஸ்ட்ரென்த்தே. இது இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா வீக்கு. ஆனா 10 பேர் ஒண்ணா சேர்ந்துச்சுன்னா, பயங்கர இதுவாயிருவாங்க. ஸோ, இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, தான் இருக்கிற இடத்துல தன்னுடைய தேவை இருக்கு இல்லையா? அத குழுவோட தேவைய உருவாக்குவாங்க. கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு 10 பேர் சேர்த்துப்பாங்க. 10 பேர் சேர்ந்து போய் கேட்டு அத சக்சஸ் பண்ணுவாங்க. புரியுங்களா? அப்ப இவங்க வந்து ஒரு சங்கத்த கட்டுவாங்க. இல்ல நற்பணி மன்றத்த கட்டுவாங்க. அத லீட் பண்ணுவாங்க. புரியுங்களா? தனக்கு தேவையானத 10 பேர் சேர்த்து வச்சுக்கிட்டு, 10 பேருக்கும் கிடைக்கிற மாரி பண்ணுவாங்க. அதுல தன்னோட தேவை அவசியமா இருக்கும். லாஸ் பண்ண மாட்டாங்க. அதுல தலைமை லீடிங் பொறுப்புக்கு வருவாங்க. தன்னுடைய நிலைய விட்டுக் குடுக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல இப்ப மத்தவங்களுக்கு பாதிப்பு வராமலும் பார்த்துப்பாங்க. புரியுங்களா? தன்னுடைய தேவைய குரூப்போட தேவைய உருவாக்குவாங்க. அந்த மாரி ரொம்ப கில்லாடியா இருப்பாங்க அவங்க. எப்பவுமே அடுத்தவங்களோட தன்னை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, தனக்கு சீனியர்னா ஓகே. விட்டுருவாரு. தனக்கு ஜூனியர் யாரா இருந்தாலும், தன்னை மிஞ்சி போயிட்டான்னா, இவரால அமைதியா இருக்க முடியாது. புரியுங்களா? அது எப்படியாவது ஒண்ணும் இல்ல இந்த பசங்க வந்து அ 50க்கு 50 எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு முறை ஏதோ 1 மார்க் கம்மியாயிரும். அந்த டீச்சர்ட்ட போய் அந்த 1 மார்க்க கேட்டு வாங்காம இவங்க அமைதியா வந்து உட்கார முடியாது. ஏன் அப்படின்னா, தன்னை மிஞ்சி இன்னொரு பொண்ணு வந்துரும், இல்ல இன்னொரு ஸ்டூடண்ட் வந்துருவாங்க. புரியுங்களா? அதெல்லாம் முடியவே முடியாது. இதுவரையும் நான் தானே ஃபர்ஸ்ட் மார்க். எப்படி நான் செகண்ட் மார்க் ஆக முடியும்? என்ன? இந்த பாரு நான் சரியா தான் எழுதியிருக்கேன் பாரு. இதுல எப்படி 1 மார்க் நீங்க குறைச்சீங்க? அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணி சரி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாரி குடும்பங்கள்ல அந்த மாரி நடக்கும். புரியுங்களா? தன்னுடைய நிலைய வந்து இவங்களால விட்டுக் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு காம்படிட்டிவ் நேச்சர் இவங்கள்ட்ட இருக்கு. இவங்களோட எனர்ஜி பேட்டர்ன். இன்டெலிஜென்ட் அண்ட் கன்னிங். இன்டெலிஜென்ட் அண்ட் கன்னிங். புரியுங்களா? ரொம்ப அறிவார்ந்த பர்சனா இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க. நல்ல நாலேஜபிள் பர்சனா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. நல்ல பிளான் பண்ணுவாங்க. நல்ல பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானிங் ஒர்க் வந்து சூப்பரா இவங்க வந்து பண்ணுவாங்க. அதனால எந்த லெவல் ஆஃப் ஒர்க்குக்கும் இவங்க சூட்டபிளா இருப்பாங்க. சிஇஓ வர்றதுக்கும் சரி, குடும்ப தலைவரா இருக்கிறதும் சரி, சங்கத்துக்கு தலைவரா இருக்கிறதும் சரி, ஆபீஸ் பேரா இருக்கிறதும் சரி, இல்ல கமிட்டி மெம்பரா இருக்கிறது, சாதாரண மெம்பரா இருக்கிறது, எந்த லெவல்லையும் இவங்களால ஒர்க் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, அந்த குரூப் தான்.
இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய பர்சன் வந்து அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போக முடியாது. இவங்க எல்லா இடத்துக்கும் சூட்டபுளாக இருப்பாங்க. ஸோ அந்த சுயநலமும் இருக்கும், அதே நேரத்தில் குரூப்புக்கான பொது நலமும் இருக்கும் இவங்கள்ட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தி கூர்மை, பிளான் பண்ணுறது கன்னிங்னஸும் இருக்கும். தன்னுடைய லெவலை வந்து விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு கன்னிங்னஸும் இருக்கும் அவங்களுக்கு. அதில் தன்னுடைய இதுக்காக அடுத்தவங்களை காட்டி கொடுக்கணும் இவங்கள்ட்ட இருக்கும். அதே நேரத்தில் குடும்பமாக குரூப்பாக ஒன்றா சேர்ந்து போகணும் அப்படிங்கிற நல்ல குணமும் இவங்கள்ட்ட இருக்கும். இதே கன்னிங்னஸ் அப்படிங்கிறது பாம்பு ரெமடிகிட்ட இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் சரியான நேரம் வரும்போது கொடுத்துடுவாங்க. அது அந்த ஒரு 2 டியூவல் கேரக்டர் வந்து ஸ்னேக் கிட்ட இருக்கும். அவங்க மறைஞ்சி வாழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுடைய உண்மையான இதுங்கிறது மறைஞ்சு இருக்கும். தனக்கு எப்போ தேவையோ அப்போ டகான ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் வர்ற மாதிரி அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இந்த ஸ்பைடர் ரெமடி இருக்கும். ஸ்பைடர் ரெமடி வந்து அந்த ஏமாத்துறது இருக்கும். அது எப்படி ஏமாத்தும்னா, கவர்ச்சி பண்ணி ஏமாத்தும். புரியுதா? ஒரு நல்லவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்துறது அப்படிங்கிறது இருக்கும். ட்ரிக்கா ஏமாத்துறது, என்ன அடுத்தவங்களை வந்து ட்ராப்பிங் பண்றது, போட்டு முடக்கி அவங்கள வந்து கேப்சர் பண்றது அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதோட கன்னிங்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்தவங்களுடைய வீக்னஸை பார்க்கும். அந்த வீக்னஸை வச்சு இவங்க பிளான் பண்ணுவாங்க. வீக்னஸ் வச்சு பிளான் பண்ணி ரொம்ப சாதுரியமா நயவஞ்சகமா அவங்கள ஏமாற்றி தன்னுடைய காரியத்தை சாதிச்சுப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இவங்க இந்த கனடா ஃபேமிலி, இந்த கனடா மருந்து தேவைப்படுறவங்க இருப்பாங்க. என்டூரன்ஸ், நாட் கிவிங் அப் ஈஸிலி. அதாவது கடுமையான முயற்சி அப்படிங்கிறது நீங்க வந்து இது தவிர வேற எந்த உதாரணம் சொல்ல முடியாதுங்க. ரொம்ப பார்த்தா ரொம்ப தமாத்தோடு சின்னதா இருக்கக்கூடிய அந்த குள்ள நெறி கூட்டம் இருக்கு இல்லையா, நெறி கூட்டம் இருக்கு இல்லையா, நாய் கூட்டம் இருக்கு இல்லையா, 10 ஒன்னா சேர்ந்துச்சுன்னா என்ன, இங்கே பாக்குறீங்களா, ஆட்டை வந்து சமயத்துல சாகடிச்சிருது, எல்லாம் பிடிச்சி இழுத்து வந்து சாகடிச்சிருது. நாய் வந்து ரொம்ப தொல்லையா இருக்கிறது அப்படிங்கிறது, குழந்தைங்களை வந்து அட்டாக் பண்ணுது, ஆடுகளை அட்டாக் பண்ணுது, மாட்டை அட்டாக் பண்ணுது. தனியா இருக்கும்போது பயந்து ஓடக்கூடியதா இருக்கும், 10 சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப பலசாலியா மாறிடுறது அப்படிங்கிறது இங்கே நம்ம பாக்குறோம் இல்லையா. இதை காட்டுல எப்படி இருக்கும் பாருங்க, அது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா கடைசி வரையும் விட மாட்டாங்க, அதை முடிச்சே தீருவாங்க. அது தன்னுடைய நலன் இருக்கும். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு ஸ்டெப் எப்போ மேல இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அதான் ரொம்ப முக்கியம். புரியல? அதுக்காக காட்டி கொடுப்பாங்க, இல்லை ஏமாத்துவாங்க. எதா இருந்தாலும் சரி, அந்த ஹைரார்கியில தான் ஒரு ஸ்டெப் மேல இருக்கணும், தான் கொஞ்சம் பணக்காரனா இருக்கணும், தான் மற்றவங்களோட ஒரு வண்டி வசதி அந்த மாதிரி வசதிகள்லாம் நான் வந்து கம்பேர் பண்ணும்போது நான் எப்பவுமே ஒரு படி மேல இருக்கணும். என்னோடு என் மட்டத்தில் இருக்கவங்களோட நான் ஒரு படி மேல இருக்கணும். என் ஃப்ரெண்டில் நான் கொஞ்சம் சிறப்பா இருக்கணும். உறவினர்கள்னா அதுல நான் கொஞ்சம் ஒரு படி மேல இருக்கணும். வேலை செய்யற இடத்துல நான் ஒரு படி மேல இருக்கணும். எல்லாமே அந்த ஹைரார்கி அப்படிங்கிற ஒரு விஷயமும், கம்பேர் பண்றது அப்படிங்கிற விஷயமும், அதுல தான் மேல இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இவங்கள்ட்ட எப்பவுமே நீங்க வந்து பார்க்கலாம். ப்ரொமோஷன் வாங்குறது முடிவு பண்ணாங்கன்னா வாங்கியே தருவாங்க. ஒரு பொருளை அணிஞ்சே தீரணும் அப்படின்னா அணிஞ்சே தருவாங்க. BMW கார் என் லைஃப்ல நான் ஓட்டி ஆகணும்னா ஓட்டியே தருவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம். புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு குவிஞ்சு அதுக்காக வந்து வேலை செய்யறது, அதை வந்து விடாமுயற்சியோடு அதை வந்து அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும். நாட் கிவிங் அப் ஈஸிலி. எதையும் முடிவு பண்ணிட்டா விட்டுற மாட்டான். Once he decides, he does not give up until he achieves his goal. இவங்க கோல் ஓரியன்டா இருப்பாங்க, அந்த கோலை அச்சீவ் பண்ணியே தீருவாங்க. ஸோ இவங்க எங்க இருந்தாலும் இவங்கள்ட்ட பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும். சுயநலங்கிறது கொஞ்சம் இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும். குடும்பத்துக்காக, குரூப்புக்காக, சரிங்களா, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, என்ன தனக்கு கீழே உள்ளவங்களை வந்து அரவணைச்சு கொண்டு போறது, அட்வைஸ் பண்ணி அந்த குரூப்போட இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற விஷயத்த வந்து எடுத்து சொல்லி அவங்கள புரிய வச்சு கொண்டு போறது, எல்லாம் நல்லா இருக்கும்.
ஆனா ஒரு ஸ்டெப்பு தான் மேலே இருக்கும். அது மட்டும் எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருக்கும். இதுதான் இவங்க வந்து இந்த கேண்டிடே ஃபேமிலியோடைய ஒரு எனர்ஜி பேட்டர்னு. அதுல உள்ள மருந்த கேட்கக்கூடிய ஒரு மனிதர்களா இருப்பாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பிரஷன் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பு, டீமு, கம்பைன்ட் எஃபர்ட், ஒற்றுமை, ஹைரார்கி, ஹை ரேங்க்கு, லோ ரேங்க்கு, டாப் லெவல், லோ லெவல், ஹை லெவல், லோ கிளாஸ், சுப்பீரியர், இன்ஃபீரியர், பாஸ், பிளானிங்கு, பிளாட்டிங், கன்னிங், டிசீட், endurance, sharing, submissiveness, obedience, faithful, loyalty. இதெல்லாம் இவங்களுடைய இயல்பு சார்ந்த குறிப்பான வார்த்தைகள். இவங்க கேஸ் டேக்கிங்கில் இதெல்லாம் வந்து கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ ஓகே, டைம் முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக அந்த சப்ஜெக்டும் முடியுது. இந்த கேண்டிடே ஃபேமிலி அப்படிங்கிறது முதல்ல அது ஒரு மேமல், பாலூட்டி. அப்போ பாலூட்டினாலே அது குரூப்பில் இருக்கும். தந்தை உணர்வு இருக்கும், தந்தை மகன் உணர்வு, தந்தை பிள்ளைகள் உணர்வு, தாய் பிள்ளைகள் உணர்வு அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். குரூப்பில் இருக்கணுங்கிறது முக்கியமாக இருக்கும். இவங்க வந்து ப்ரீடேட்டர் அப்படிங்கிறதுனால வந்து இவங்க வந்து ஒரு அக்ரெசிவ்னஸ்ஸு, ஒரு கோபம், அந்த மாதிரி வந்து இவங்க குரூப்பாக இருந்து தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறதுல ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்கள்ட்ட இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். அதில் கொஞ்சம் சுயநலம் இருக்கும். ஆனால் லீடர்ஷிப் குவாலிட்டி, கடுமையான முயற்சி, என்ன அது விடாப்படியாக அதை வந்து போராடி வந்து சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ப்ரீடேட்டருடைய குவாலிட்டி. ஏன்னா ப்ரீடேட்டர் எதாக இருந்தாலும் சரி, எதிரியை வந்து தன்னுடைய உணவை வந்து அச்சீவ் பண்ணி தீரணும், இல்லைன்னா தான் பிழைக்க முடியாது. ஸோ அந்த அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப சாதுரியமாக இருப்பாங்க. அடுத்தது ப்ரிடேட்டர். அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா, அவங்க வந்து சோசியல் குரூப்பாக இருப்பாங்க, அதில் படிநிலை இருக்கும். அப்புறம் வந்து டீம் ஒர்க்கு, ரொம்ப குரூப் எஃபர்ட் இவங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, அறிவு சார்ந்தவர்களாக இருப்பாங்க, என்ன குரூப்பை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக இருப்பாங்க. எந்த லெவல்லையும் இவங்களால ஒர்க் பண்ண முடியும். கன்னிங்னஸ் இருக்கும், சுயநலம் இருக்கும். அந்த சுயநலத்தில் ஒரு பொதுநலத்தோடு இவங்க வந்து பண்ணுவாங்க. கடுமையான முயற்சி இருக்கும். எதை விடாமுயற்சிங்கிறது 100% இவங்கள்ட்ட இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த கேண்டிடேட் ஃபேமிலியோட குணாதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? இது இந்த மருந்து தேவைப்படக்கூடிய மனிதர்கிட்ட நம்ம இதை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார். இதுல சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். முரளி திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இந்த கானிடே அப்படின்றது ஒரு மருந்தா இருக்கா? இருக்குங்க. அவைலபிள் இருக்கு. லேக் லிப்பினம், லேக் கானினம் ஆரம்பத்துல காட்டினே. அதான் அந்த மாதிரி வந்து அந்த மெடிசன் கடல்லாம் டேர்ம்ல சொல்றீங்க. மருந்துல இருக்கு. அதனுடைய தன்மையும் ஒரே மாதிரி. அதாவது அதுக்குள்ள சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும். நான் இப்போ கேண்டிடே ஃபேமிலியோட பொதுவான குணாதிசயம்னு சொன்னேன். ஒவ்வொன்றும் தனித்தனியா போகும்போது சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் இருக்கும். அது இன்னும் அதை எடுத்தா இன்னும் 2-3 கிளாஸ் போகும். நன்றிங்க ஐயா. சரி சரி சரி. அருமையா இருந்தது கிளாஸ். நல்லது நல்லது. ஐயா வணக்கம். நான் நீலகண்டன் கல்பாக்கத்துல இருந்து பேசுறேன். ஐயா வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரிங்க ஐயா. அந்த அந்த அப்ப முன்னாடி ஒரு ஐயா கேட்டால அது சந்தேகத்தோட தொடர்ச்சி தாங்க ஐயா. இப்போ வந்து என்னன்னா, இப்போ பொதுவா ரெமெடிஸ் வந்து ப்ரூவிங் பண்ணிட்டு அது மெட்டீரியல் மெடிக்கல்ல இருக்கு, நம்ம ரெப்பர்ட்டரியில இருக்கு, நம்ம பார்த்து இருக்கோம். இப்போ எல்லா ரெமெடிஸும் நமக்கு வந்து
நமக்கு எப்படி கிடைக்குங்க ரெடிலி அவைலபிள் நமக்கு? ரெமெடிலாம் கிடைக்குது. இந்த மருந்தை பத்திய இன்னும் குறிப்பான இனத்தோடைய குறிப்பான வகையுடைய குணாதிசயங்கள்லாம் இன்னும் நிறைய நம்மகிட்ட இருக்குது. புரியுங்களா? சரிங்கய்யா, சொல்லுங்க. இருக்குது. நம்ம வந்து இதான் சொன்னல, மார்ச் மாசத்துல இருந்து வேற நம்ம வந்து அகாடமி தொடர்ச்சியான வகுப்புகளை வந்து முறையான வகுப்புல ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல வந்து எல்லாமே எல்லா டீட்டெயிலும் வரும். அந்த சார்ட் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறது இன்னைக்கு வந்து வர 22ஆம் தேதி மனிதத்துல வந்து நடத்த போறாங்க. அதெல்லாம் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில் கிடைக்கும். சரி 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 சரி, நல்லது. நன்றிங்க. நன்றி நன்றி.